வணக்க நண்பர்களே, காம்பனாங்கப்பட்டி பார்த்தீங்கன்னா களை கட்டியிருக்கு. 2024 திருவிழா வேறு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காம்பனாங்கப்பட்டி எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னால் சரியான மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சு லைட்டாக ஈரமாக இருக்குது. ஆனால் காஞ்சிருச்சு. ரொம்பையும் காயலை, லைட்டாக கொஞ்சம் ஈரப்பதம் இருக்க தான் செய்யுது. இங்கே பாருங்கள், சின்ன பிள்ளைங்க அவங்க வரல விளாண்டுக்கு இருக்காங்க. பாருங்க, போலீஸ் அதிகாரிகளும் போகிறாங்க. அவங்களுக்கு ராயல் சல்யூட் வைக்கணும். ஏன்னா நாளைக்கு ஃபுல்லாக அவங்க தான் பாதுகாப்பு பணியில் ஈடுபட போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு சல்யூட். செம்மையாக இருக்கா? அங்கே பாருங்கள், ராட்டனம், பெரிய ராட்டனம்லாம் இருக்குது. அடுத்து இன்னொன்று காட்டுவோம் பாருங்கள், அதுவும் நல்ல பெரிய ராட்டனம். நான் உங்களுக்கு ஒரு பகுதி மட்டும்தாங்க காட்டியிருக்கேன். இன்னும் ஒரு பகுதி பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நிறையா பேர் பார்த்திங்கன்னா இன்னும் ரன் பண்ண தயாராக இல்லை. இன்றைக்கி நைட்டு தான் எல்லாமே அவங்க ரெடி பண்ணுவாங்க. நாளைக்கு நைட்லேருந்து செம்மையாக இருக்கும். இது சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் வரல சுற்றி விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். இவங்கெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க சின்னது தான். இவங்க பார்த்திங்கன்னா நிறையா ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால் இவங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதையும் ஓட்டிடுவாங்க. பாருங்கள், ஒரு குட்டி சுட்டி உட்காந்துருக்கு. குட்டி செம்மையாக உட்காந்துருக்கா? ரைட். இங்கே பாருங்கள், ராட்டனம் அப்படியே மெல்ல அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கி. இதில் பெரிய ராட்டனம் அந்த சைடில் இருக்குது, அதையும் காட்டுறேன். இந்த பாருங்கள், சூப்பராக சுற்றுதா, அட்டகாசமாக இருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இன்றைக்கி சூப்பராக இருக்குது, நாளைக்கு செம்மையாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒதுங்கக்கூட இடம் இருக்காது, அந்த அளவுக்கு செம்மையான கூட்டம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சுற்றிப்பட்டி உள்ள எல்லா கிராம மக்களுமே வருவாங்க. இங்கே மதம் அந்த பேதமே எதுவுமே இருக்காது. எல்லா மதத்தினரும் வருவாங்க. அதாங்க இந்த காம்பனாங்கப்பட்டியோட ஸ்பெஷல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு நேரம் பார்த்திங்கன்னா ஜெகஜகன்னு இருக்கும். சாப்பிடணுன்னா இங்கே ஒரு ஆட்டம் ஆடிட்டு அங்கே போய் நீங்கள் போய் சாப்பிட்டுக்கலாம். திரும்ப வரேன். எனக்கு அந்த ராட்டினம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் உங்களுக்கு திரும்ப காட்டியிருக்கேன். நச்சுன்னு இருக்கு பாருங்கள். சரி, ராட்டனம் பார்த்து களைச்சிருப்பீங்க. வாங்க ஒரு பிளேட்டு பூரி சாப்பிடுவோம். உருளைக்கிழங்கு பூரி வாங்கியாச்சா? ரைட், சாப்பிட்டு முடிச்சாச்சு. திரும்ப அப்படியே ராட்டனத்துக்கு போவோம். ராட்டனத்துக்கு போகிறோமா? ரைட், அவ்வளோதாங்க. ராட்டனத்துக்கு போயாச்சு. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஐஸ் கோலா இருக்குது. பொருட்கள் வாங்கினா நீங்கள் இதில் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா பொருளுமே இருக்குது. ரேட்டு பார்த்திங்கன்னா 120 ரூபா தாங்க. எல்லா பொருளும் இருக்குது. அதுக்காண்டி கல்லாவும் 120 ரூபா தான் கேட்காதீங்க. கல்லாவே இல்லை, அவங்க உள்ளே ஒழிச்சிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க. இனி நம்ம பார்த்திங்கன்னா அந்த சர்ச்சு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பசிலிக்கா ஆஃப் அவர் லேடி செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் உங்களுக்கு வெளியில் இதுதான் நான் காட்டியிருக்கேன். உள்ளே பார்த்திங்கன்னா பட்டையை கிளம்புங்க. சரி, அப்படியே போமா? அவ்வளோதாங்க, சர்ச்சை பார்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ரோட்டை அப்படியே பார்க்குறோம். திரும்ப சர்ச்சை திரும்ப காட்டுறேன். காட்டியாச்சா? ரைட், பார்த்துட்டிங்களா? சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குது. இப்போ ரோட்டை காட்டுறேன். சமாதானத்துடன் இப்போது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய், see you.